श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ராமானுஜரை பற்றி பார்த்துட்டுருக்கோம். வரதராஜ பெருமாள் கிட்ட திருவரங்க பெருமாள் அரையர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி வரதராஜரும் சரி பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது உடனே பதில் சொல்ல முடியாது. ராமானுஜரும் உடனே இங்கேருந்து கிளம்பணும். அவர் என்ன பண்ணிட்டார், மடத்துக்கு போய் தன்னுடைய திருவாராதன பெருமாளெல்லாம் எடுத்துட்டு வரணுமோ இல்லையோ, தாம் போகல. தன்னுடைய சிஷ்யர்கள் கூரத்தாழ்வார், முதலையாண்டான், நாடாதூர் ஆழ்வான், இவா 3 பேரை அனுப்பிச்சு தன்னுடைய திருவாராதன பெருமாள் அவருக்கு ஆராதனை பண்ண வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்கிறார். அவள் எடுத்துட்டு வந்ததும் அரையரும் ராமானுஜரும் கிளம்புறா. அப்படி அவள் கிளம்புற போது எப்படி இருக்கான், திக்கு நோக்கி திரும்பியே தேவராசர்த்தம் கோயிலை நோக்கியே புக்ககத்துக்கு போகிற பெண்கள் போல் போயினார் பெரும்பூதூர் முனிவனார் அப்படிங்கிறா. அதாவது ஒரு பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு புக்கத்துக்கு அனுப்புகிற மாதிரி வரதராஜ பெருமாள் அனுப்புகிறாராம். ராமானுஜரும் புக்காத்துக்கு போகிற பொண்ணு மாதிரி திரும்பி வரதராஜனை பார்த்து திரும்பி பார்த்து இப்படியே போகிறாராம் அவரும். இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு பிரிய முடியாத அளவுக்கு இருக்கா. வரதராஜரும் அதுக்கப்புறம் அவருக்கு பிரியா விடை கொடுக்கிறார். உடனே திருக்கச்சி நம்பிகள் கிட்ட சேவிச்சுட்டு அவரும் கிளம்புறார். அப்படி போகிற பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காஞ்சிபுரமே கண்ணீர் விட்டதான். அப்படி அந்த அளவுக்கு ராமானுஜரை வழி அனுப்ப மனசு வரல எல்லாருக்கும். சரின்னு அதுக்கப்புறம் அவ 2 பேரும் அரையரும் ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிற பொழுது அரையர் அரங்கநாதனுடைய பெருமைகளை பற்றி சொல்லிகிட்டே வராராம். ராமானுஜர் வரதராஜனோட பெருமையை மனசுல நினைச்சுட்டே வராராம். இப்படி 2 பேரும் 2 பெருமாளையும் நினைச்சுக்கண்டே அப்படி ஸ்ரீரங்கத்துல வடதிருக்காவிரிக்கு வந்துட்டா. வடதிருக்காவிரியில வந்த உடனே ராமானுஜர் தன்னுடைய அனுஷ்டானத்தை பண்றார். இப்படி ராமானுஜர் வடதிருக்காவிரிக்கு வந்தாச்சுங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அத்தனை பேர்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காளாம். அது எப்படி இருக்கான், ஸ்ரீரங்கத்து வடதிருக்காவிரிக்கு ராமானுஜர் வர்றது எப்படி இருக்குன்னா, முக்தராய் போனா நித்திய சூரிகள் பிரஜாநதி கரையில அவளை எப்படி எதிர்கொண்டு அழைப்பாளோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் ராமானுஜரை எதிர்கொண்டு அழைக்கிறா. எப்படி பூர்ணகும்பம், திருமாலை, திருப்பரிவட்டம், குடை, சாமரம், மேளதாளங்கள் எல்லாத்தோடையும் அப்படி ராமானுஜருக்கு எதிர்கொண்டு அழைக்கிறா. அது மாதிரி வர்றது எப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திரண்டு வந்திருக்கிறது கடல் மாதிரி இருக்கான். ஒரு கடல் இருக்கு அப்படின்னா ஆறுகள் நதிகள் தான் கடலை நோக்கி போகும். ஆனா இங்க கடலே ராமானுஜர்ங்கிற நதியை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு ராமானுஜரோட வருகை ஸ்ரீரங்கத்துக்கு இருந்திருக்கு. அப்படி அவர் எழுந்தருளி எல்லாம் பண்ற பொழுது பெருமாளால சும்மா படுத்துட்டு இருக்க முடியறதாங்க, உற்சவம் கூட இல்லையா. அப்போ மக்களே இருக்க மாட்டா. சாதாரண நாள்லயே அந்த நாள்ல எல்லாம் கோவில்ல ஆளே இருக்க மாட்டாளாம். அவ்வளோ பெரிய கோவில்ல மனுஷா 1-2 பேர் நடந்து வரத்துக்கே பயப்படுவா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கிற பொழுதோ மனுஷாலும் இல்லை, செங்கனும் சும்மா அரவணையில எத்தனை நாள் தான் போர் அடிச்சு படுத்துட்டு இருப்பார். ஆஹா, ராமானுஜர் வடதிருக்காவிரிக்கு வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே சேனை முதலியார், அதாவது விஸ்வக்சேனரை அனுப்புறாராம். வடதிருக்காவிரியில தென்கிழக்கு பக்கம் பன்றியாழ்வான் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கிருந்து எதிராஜரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாரும் அப்படின்னு அனுப்புறாராம் சேனை முதலியார. அவரும் அப்படியே வராராம். வந்ததும் பெரிய நம்பிகள்
முன்னிலையில தான் இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்க அத்தனை பேரும் அங்க வந்திருக்கா. அப்படி இருக்கிற பொழுது அங்க ராமானுஜர திருமாலை திருப்பரிவட்டம் எல்லாத்தையும் ராமானுஜருக்கு கொடுக்க போறாராம் பெரிய நம்பிகள். உடனே ராமானுஜர் பெரிய நம்பிகளை சேவிச்சு நன்னா நெடுஞ்சான்கடையா விழுந்து சேவிச்சுட்டோ எல்லாத்தையும் அவரும் ஸ்வீகரிச்சுக்கிறார். அப்படி ஸ்வீகரிச்சுக்கண்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரப்போறார். அப்படி அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரும்போது ஸ்ரீரங்கத்தோட பெருமைய ஸ்ரீ தேசிகன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே அப்படின்னு ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையெல்லாம் சித்தேசிகன் வர்ணிச்சிருக்கார். அப்பேற்பட்ட அந்த வைகுந்தம் நோக்கி வந்துட்டார் ராமானுஜர். அது எப்படி இருக்குன்னா வைகுந்தமாகி அந்த பரமபதத்தை நோக்கி எல்லாரும் போவான்னு பேரு. ஆனா இங்க மண்ணுலகத்தை நோக்கி வைகுந்தமே வந்துடுத்தான். அப்படி இந்த பூலோக வைகுண்டம் இருந்துன்னு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பூலோக வைகுண்டத்துல யார் ரங்கராஜா ரங்கராஜான்னு யார் சொன்னாலும் சரி, நான் உங்க ராஜா உங்க ராஜான்னு பெருமாள் எழுந்து ஓடி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கான். அதுவும் எப்பேற்பட்ட கண்ணினன்மா மதில் சூழ் அப்படி இருக்க அந்த ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் தானே ஓடி அனுகிரகம் பண்றான். அப்படி அவனுக்கு முந்தி தாயார் நான் வந்தேன்னு தாயார் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பெருமாளும் தாயாரும் அனுகிரகம் பண்ற அந்த ஸ்ரீ பூலோக வைகுண்டத்துக்கு வந்த ராமானுஜர் வந்த உடனே திருவரங்கத்துல இருக்கிற திருவீதிகள்லாம் பிரதட்சணம் பண்ணிண்டு அவர் கூட ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் காஞ்சிபுரத்துலேருந்து இவர் கூட வந்த சிஷ்யர்களும் எல்லாரும் அவரை பின்னோக்கி வர அவர் பெரிய பலிபீடத்துக்கு முதல்ல தண்டன் சமர்ப்பிச்சு சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் தாயாரை சேவிக்கிறார். தாயாரை சேவிச்சுட்டு அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள என்ன மழை என்ன பெஞ்சாலும் அத்தனையும் எங்க சேரும்? சந்திர புஷ்கரணியில சேரும். அப்பேற்பட்ட அந்த சந்திர புஷ்கரணியில இவர் தீர்த்தம் ஸ்வீகரிச்சுண்டு ஆழ்வார்கள் கருடாழ்வார் எல்லாரையும் சேவிச்சுண்டு ஸ்ரீரங்கனுடைய திருமுற்றத்துல தண்டன் சமர்ப்பிக்கிறார். உள்ள போய் பிரணவாகார விமானத்தை சேவிக்கிறார். சேனை முதலியார சேவிக்கிறார். அதுக்கப்புறம் அரங்கனை சேவிக்கிறதுக்கு ஆசையோட திருவரங்கனுடைய கருவறைக்கு வர போறார். சந்தன மண்டபத்துக்கு வரத்துக்குள்ள அங்க படுத்துன்னு இருக்கானே பெருமாள் ஆதிசேஷன்ல. இந்த பெருமாளுக்கு சாதாரணமாவே அந்த நாள்லாம் கூட்டமே இருக்காதான். அந்த பெரிய கோவிலுக்குள்ள மணல் வெளியில எல்லாம் வரபொழுது மனுஷாலே இருக்க மாட்டாளாம். பயமா இருக்குமா? அப்படி இருக்குமா? அப்படி இருக்கிற போது அன்னைக்கு உற்சவம் கூட இல்லை ராமானுஜர் அங்க போற அன்னைக்கு. ஸோ பெருமாளுக்கு ஒரே போர் அடிச்சிருக்கு. ராமானுஜர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த அரியணை ஆதிசேஷன்ல இருந்து எழுந்து வராராம். எழுந்து அந்த நம்பெருமாளை எழுப்பி கைத்தளத்துல எழுந்துருளை பண்ணிண்டு ராமானுஜர் சந்தன மண்டபத்துக்கிட்ட வரப்பொழுது தானும் அங்க எழுந்தருளி வேதத்துக்கு படிபடாத அந்த எம்பெருமான் ராமானுஜருக்கு வசப்பட்டுட்டார். அப்படி வசப்பட்ட அந்த பெருமாள் கருவறையிலிருந்து வெளியில தன்னுடைய
தொலைஞ்சு போன கண்ணுக்குட்டிய ஒரு பசு மாடு எப்படி வாஞ்சையோட வந்து தேடிண்டு அவர் அரவணைச்சுக்குமோ அந்த மாதிரி எழுந்தருளி வராராம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் ராமானுஜரை பெற்றுக்கொண்டான். பெற்றுண்டுட்டு மீதி என்ன பண்ண போறான் நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? ஓகே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.